ஏங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். பார்த்துட்டிங்களா? நம்ம பரந்தூர் விமான நிலையம் ப்ராஜெக்டை கைவிடப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. பரந்தூர் மக்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம், அவர் இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த திமுக கொத்தடிமைகளும் நாதாரி கட்சி தம்பிகளும் கதறிட்டு இருக்கானுங்க. ஐயோ, அது தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது. இப்போ பொருளாதாரத்தை நீங்கள் தடுக்கிறீங்க, இதனால் கம்பெனிங்க இங்கேருந்து வெளியே போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கானுங்க. நானும் பார்க்குறேன், கதறிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களாடா கொத்தடிமை நாய்ங்களா? அந்த பரந்தூரில் இருக்கிற வயல்வெளியில் அந்த ரோடு போகிறன்ற பேரில் அந்த வயல்வெளியை எப்படி அழிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நான் நேரில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல பொருளாதாரம் போயிடும் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்டு எங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் தான் வந்தது. எங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் ஒரு சில ஊருக்கு போக போகுதுன்றது இது பண்ணிட்டு தான் அங்கே வயல்வெளிக்கு போனாங்க. இதனால் எந்த கம்பெனி இங்கேருந்து வெளியே போக போகிறதில்ல. ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி தான் 6 சிப்காட்டுகள் இருக்குது. இருக்கிற பெரிய கம்பெனி எல்லாமே எங்கள் ஊரில் தான் இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனி எல்லாமே இந்த ஏர்போர்ட்டை மட்டுமே நம்பி வரல. இருக்கிற மற்ற சாலை போக்குவரத்தையும் இந்த கடல் வழி போக்குவரத்தையும் நம்பி தான் வந்திருக்கு. அதனால் எங்கள் ஊரில் இருக்கிற எந்த கம்பெனியும் வெளியே போகிறதில்ல. எங்கள் ஊருக்கு இன்னும் நிறைய கம்பெனிகள் வரதான் போகுது. எங்கள் ஊர் சிப்காட்டில் பெரிய கம்பெனிகள் அமைய தான் போகுது. நீங்கள்லாம் கத்துறதை விட்டுட்டு ஒரு மக்களுக்கு நல்லது நடந்தவொடனே இது பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு இப்படி கத்துறானுங்க? மேலே ஒரு ஃபோட்டோ போகிற பாருங்க. ஜி ஸ்கொயர் அங்கே நிறைய இடம் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இப்போ திமுகக்கு. ஐயோ, அங்கே லேண்டு போட்டேன். ஏன்னா அங்கே என் ஒய்ஃபோட ஊரில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் லேண்டு சேலே கிடையாது. அங்கே யாருமே வாங்கவே மாட்டாங்க. அது ஒரு கிராமம்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா 2 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு சென்ட் விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு. எதாவது ரீசன்னா இந்த ஏர்போர்ட்டை நம்பி தான் நிறைய நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு ஒரு பிளானில் வந்தாங்க. அங்கே ஒரு பெரிய பிளானோட இருந்தாங்க. ஜி ஸ்கொயர் அதை விட பெரிய பிளானாக இருந்தது. இப்போ ஜி ஸ்கொயரோட பிளான் போயிடுச்சு. அதனால தான் இந்த டிஎம்கே கொத்தடிமை நான் இங்கே கத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மக்களுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இதுதான் பெரிய மாற்றம். கொத்தடிமைகளா நீங்கள் சாவுங்க.